குழந்தை மனம், குற்றமில்லாத உணர்வு. நம்ம தப்பு பண்ணாதாங்க குற்றம். நம்ம தான் தப்பே பண்ணுறது கிடையாது. கும்பத்தில் பிறந்தவங்க குழந்தைங்க, கும்பத்தில் பிறந்தவங்க குழந்தைங்க தான். தினசரி பிறந்து தானே எழுந்துக்கிறோம். காலையில் பிறக்கிறோம், இரவு மரணம், திருப்பியும் காலையில் ஜனனம், ஜனனம் மரணம், டெய்லியும் சந்திக்கிறோமா இல்லையா? இது என்ன, நம்ம சந்திக்கிற மரணம் வேறு. மற்றவங்களுடைய சொல்ல கேட்டு கேட்டு மரணம் நடக்குது. எப்பா கடவுளே, காதை ஏண்டா கொடுத்த அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? ஏன் ஒருத்தனும் நமக்கு நல்லது பேச மாட்றாங்கய்யா? நம்ம எதை பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாராக வேணாலும் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை. நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும், அது நமக்கு தேவையே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, அப்போ நம்மக்கிட்ட ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான தருணம் நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக முக்கியமான காரணம். குரு தான் காரணம். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா, நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார், வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. 8/10/2025 முதல் 21/12/2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி. செஞ்சாலும் யாராச்சும் ஒருத்தர் கணவர் சொல்லுவாங்க, நான் கும்பத்தில் பிறந்திருக்கேன் சார், என் வீட்டுக்காரம்மா சந்தேகப்படுது சார். மனைவி சொல்லுவாங்க, நான் கும்பத்தில் பிறந்திருக்கேன், என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாரு சார். ஏன் நான் உதவி பண்ணேன் சார். உதவி பண்ணுறது குத்தமா? ஆமாம் குத்தம். அது ஏன்னா நீ மட்டும் ஏன் உதவி பண்ணணும்? மற்றவங்களாம் உதவி பண்ண மாட்டாங்களா? உதவி பண்ணுறதும் நமக்கு தோணுதுமா, நான் என்ன பண்ணுறது? பிரச்சனையே அங்கே தான். நிறைய பேர் அடி வாங்குறீங்க. உதவி பண்ணி பண்ணி நிறைய பேர் கும்பராசிக்காரங்க அடி வாங்குறீங்க. உதவி பண்ணி 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 அதில் நமக்கு தலைவலி தான் ஏற்பட்டிருக்கு, கஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கு, பல அடி வாங்கியிருக்கோம். இருந்தாலும் உதவி கேட்க சொல்ல நமக்கு உதவி பண்ணாமல் இருக்க முடியல. அந்த மனப்பான்மை கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க. உண்டா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடி வாங்கினாலும்
திரும்ப உதவி செய்கிறோமா இல்லையா? இப்படி பல விஷயங்களில் பலர் பேர்கிட்ட தனக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான சில விஷயங்களில் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சு கொண்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ராசியாக கும்பம் இருக்குது. உண்மையான விஷயத்த சொல்ல முடியாமல் தவிர்க்கக்கூடிய ராசினா கும்பம்தான். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஒரு மாற்றம் ஏற்படணுமா வேணாமா? ஏற்படும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மெசேஜ் உண்டு. வீடியோ முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க, யார் யார்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும், எந்த ராசிக்காரங்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் பார்க்கலாமா? மேஷம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடக்கி ஆளக்கூடியது. மேஷ ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே எப்படியும் ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை எப்போவுமே எந்த சூழ்நிலையும் மரியாதையாக தான் நடத்துவாங்க. ஆனால் பகை இருக்கும். ரெண்டுக்கும் ஒத்தே வராது. ரெண்டு பேருமே ஒத்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒத்து போகாது. ரிஷபம் நல்ல நட்பாக இருக்கும். மேஷத்திற்கும் கும்பத்திற்கும் எப்படி பகையோ ரிஷபத்திற்கும் கும்பத்திற்கும் நல்ல உறவு ஏற்படும். மிதுனம் நல்ல உறவு ஏற்படும். புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகம் பகை பொய் தான். கடகமோ கும்பமோ கலந்தாலே பொய், பகை ஏற்படும். சிம்மம் பகை, எதிராளி, எதிர்ப்பு. கன்னி நட்பு. துளாராசி ரொம்ப அக்கறை. கும்பத்துக்கும் துலாத்துக்கும் ரொம்ப அக்கறையாக இருக்கும். இவங்க மேலே அவங்களுக்கு அக்கறை, அவங்க மேலே இவங்களுக்கு அக்கறை. அந்த அக்கறையே பிரச்சனையாகவும் இருக்கும். கும்பம் விருச்சிக ராசிக்கு பெரிய பகை. சனி இருக்கக்கூடிய இடம் கும்பம். தனுசு ராசி குரு இருக்கக்கூடிய இடம் நட்பு. மகர ராசி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நட்பு. மீன ராசி நட்பு. அப்போ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கக்கூடிய இடத்துல சிம்மத்துக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், கடகத்துக்கிட்ட கவனமாக இருக்கணும், மேஷத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், விருச்சிக ராசிக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் துலா ராசிக்கிட்ட பவ்யமாக இருக்கணும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும். இப்படி தான் கும்பத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த கும்பராசிக்காரங்கிட்ட சூரிய நட்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் யாராச்சும் சரி உங்களை கீழே தூக்கி எரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு விருட்சமாக வளர்ந்துருவீங்க. கும்பனாவே வான் நோக்கி உயருது மட்டும்தான். என்னப்பா இவன் தூக்கி எரிஞ்சோம் வளர மாட்டோம்னு நினச்சோம், இப்படி வளர்ந்து வந்து நிற்கிறானே, நம்மளை கண்டு பொறாமப்படுவாங்க. கும்பராசியை கண்டு பொறாமப்படுவாங்க. ஒன்றுக்கும் உதவ மாட்டான்னு நினச்சோம், இவன் 10வது தான் படிச்சிருக்கான், எப்படி இவ்வளோ பேர் அந்தஸ்தானான்னு தெரியலையே, இப்படி பல பேர் வயிறு எறிவாங்க. உண்டா இல்லையா? உங்களுக்கு நடக்குதா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கும்பத்தில் பிறந்திருக்கீங்க. கும்பம்னா சும்மாவா? கோபுரத்தில் இருப்பீங்க, உச்சத்தில் இருப்பீங்க, உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ரத்தத்திலே ஊர்னது. எதை விட்டாலும் அந்தஸ்தை விட மாட்டீங்க. நமக்கு கடவுளே சப்போர்ட்டியா அப்படின்னு வெளியே சொல்லுவீங்க. கால் மேலே கால் போட்டு கடவுள் உக்காந்துட்ருக்காரு. என்ன அப்பப்போ கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். வாயை விட்டு மாட்டிக்கிறோம். உங்களுக்கு உங்கள் வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை. இதை தான் உணரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. சந்திரன் பகை, அங்கே தான் பிரச்சனை. மனசு பகை, மனக்காரகன் பகை. யாருக்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிட்டுருவோம். வார்த்தையை விட்டு நிறைய இடத்த மாட்டிப்பீங்க. உண்மையா இல்லையா? கேட்டால் நடிக்க தெரியல. எனக்கு நடிக்க தெரியலப்பா. எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்ல மாட்டீங்கப்பா. எல்லாத்தையும் உண்மையாக பேசி மாட்டிப்பீங்க. கும்பராசிக்காரங்களாம் அப்படி தான். நடிக்க தெரியாது, உண்மையை சொல்லிடுவீங்க. உண்மையை பேசி பேசி நிம்மதியை நீங்களே தொலைச்சிடுவீங்க. இன்னிலேருந்து கும்பராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படியே பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. நீங்கள் பாட்டு உண்மையை சொல்கிறேன், உண்மையை தான் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் யாராச்சும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க? வேணாம். டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசலை, ஒரு நட்பாக சொல்கிறேன் நான். அங்காரகன் பகை. ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். நரம்பு ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கங்கே கருப்பு திட்டுகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஸ்கின்னுக்கு செலவு பண்ணாதீங்க. ஆனால் ஸ்கின்னை பார்த்துக்குங்க. உங்களுக்கு வெயிலும் ஒத்துக்காது, மழையும் ஒத்துக்காது. புதன் நட்பு, சமயோஜன புத்தி. அதனால் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எங்கே போனாலும் ஒரு பாராட்டை வாங்கிடுவீங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. குரு உங்களுக்கு நட்பு.